எனக்கு பிரச்சனை வந்தது நல்லது. நான் ஜெபிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன். இந்த பிரச்சனையை ஜெயிக்காம அடுத்த வேலை எனக்கு இல்ல, நான் ஜெயிச்சே ஆகணும். போராடி பாரு, என்ன நடக்கும்? வந்த பிரச்சனை துண்ட காணும் துணியை காணும் ஓடும். ஒன்ன சேதப்படுத்தாது. நீ கொடுக்கிற இடத்தினாலதான் அது ஒன்ன மோதி அடிக்குது. இதை நீங்க முதல்ல புரியணும். ஒழுங்க ஜெபம் பண்ணா நீ ஜெயிப்ப. நீ ஒழுங்க ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, என்ன பண்றது? போராட தெரியல, அதனாலதான் சிக்கல். வேதம் சொல்லுது, சத்தியத்தை மேய்ந்து கொண்ட நீ யாவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும். நமக்கு மகிழ்ச்சியே இல்லை. நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கண்டக்காய் கிடைக்குமா கத்தரிக்காய் கிடைக்குமா? இதைத்தான் யோசிச்சுட்டு இருப்போம். கண்டக்காய் என்ன தெரியுங்களா? தெரியாதோ? அது கிடைக்குமா இல்ல கத்திரிக்காய் கிடைக்குமா? எதையாவது ஒன்ன வாங்கி தின்னு தொலைக்கணுமே அப்படின்னு யோசிப்போம். ஒண்ணு இல்லனா ஒரு மலம் கயராவது கிடைக்குமா? எதுக்கு இந்த பேலை? உன்னை இதுக்கு இல்ல, நீ மாய்த்து கொள்ளும்படியாக தேவன் உனக்கு பிரச்சனையை அனுமதிக்கல. நீ அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக சாத்தான் கொடுக்கிற பிரச்சனையை அனுமதித்தார். அதனாலதான் சொல்றாரு சங்கீதம் 37:4 வாசிங்க. யாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நல்ல கேளுங்க, யாவிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். துக்கத்தோடு இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்படாது. உனக்கு பிரச்சனை வந்ததா, இருதயத்தில் சந்தோஷமாயிரு. தேவன் உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். அல்லேலூயா. உண்மை. போராட்டம் வந்த போது சோர்ந்து போய் இருக்க கூடாது. போராட்டம் வருகிற போது நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்பட்டு களிகூற கற்றுக்கொள்ளணும். முடியுமா? நீ செய்யல, அதனால தான் உன்னை உபத்திரம் ஒன்ன அமைக்கி வச்சுட்டு இருக்கிறது காரணம் தான்.